முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் வழக்கமான சினிமா பாணியில் பஞ்ச வசனங்களை பேசியிருக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சாடியுள்ளார். மதுரையில் இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தாவேக அரசு வெறும் சைனா பொம்மை போன்றது என்று விமர்சித்ததோடு முதலமைச்சர் விஜய் ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார். நானாக பிறந்த நலத்திட்ட நாயகர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை பாதம் பண்ணித்து வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கிறேன். பணமா ஜனமா என்கிட்ட கேட்டா எனக்கு ஜனம்தான் முக்கியம் என்று கரூரிலே முதல்வர் விஜய் வழக்கமான பஞ்ச் டயலாக்கை முழங்கிய போது கூடியிருந்த கூட்டத்தில் ஆரவாரம் பின்னை பிளந்தது. அடே அப்பா, தமிழக மக்களுக்கு ஒரு நேர்மையான, வெளிப்படையான மற்றும் ஊழல் இல்லா நிர்வாகத்தை வழங்குவதே இந்த தாவேக அரசின் முதன்மையான இலக்கு என்று விஜய் தொடர்ந்து பேசி வருகிறார். இப்படி உண்மையை பேசுகிற முதல்வர் விஜயை போன்ற ஒரு முதல்வரை தமிழ்நாடு இதுவரை கண்டதுண்டா என்று விஜய்க்கு பல்லாக்கு தூக்குகிற, பாசுரம் பாடுகிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு பல்லாக்கு தூக்கி வருகிறது தாவேக அரசுக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும், தனிப்பட்ட குடியுரிமை விவரங்கள் சேகரிக்கப்படாது என்றும் கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இயக்குநர் எம். சுந்தரேஷ் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் சுய விவர பதிவு வசதியுடன் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் முதற்கட்ட களப்பணி தொடங்க உள்ளதாக கூறினார். மேலும் கணக்கெடுப்பின் மூலம் பெறப்படும் தகவல்கள் பொதுவான வளர்ச்சி திட்டமிடலுக்கு மட்டுமே பயன்படும் என்றும், குடியுரிமை, வாக்குரிமை அல்லது CAA போன்றவற்றுடன் இதை பிணைக்க முடியாது என விளக்கமளித்தார். போலிகளை தவிர்க்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்கள் உரிய அடையாள அட்டையுடன் வரும்போது மட்டுமே தகவல்களை வழங்க வேண்டும் என்றும், 30 நாட்களுக்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் விளக்கமளித்தார். இயக்குனர், தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம், சென்னை. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியா முழுவதும் 30 லட்சம் பேர் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தமிழகத்தில் சுமார் 1,60,000 நபர்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொதுவாக 2 கட்டங்களில் நடைபெறும். முதல் கட்டம் என்பது வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. 2ஆம் கட்டம் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு 2 சிறப்பு அம்சங்கள் உள்ளன. இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது முதல் சிறப்பம்சம். 2வது சிறப்பம்சம் என்பது சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம். இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி பெரியகடை வீதியில் உள்ள நகை கடைகளில் இந்திய தர நிர்ணய பணியகத்தின் கோவை கிளை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது சட்டப்படி விற்பனை செய்யப்பட வேண்டிய 6 இலக்க ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிபிகேஷன் முத்திரை இல்லாத 4.9 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மொத்த சந்தை மதிப்பு ரூபாய் 7.35 கோடி என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் BIS சட்ட விதிகளை மீறி நகைகளை விற்பனை செய்யும் கடைகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகள் தொடரும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தாவேக தொடர்பாக பேசிய வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை திமுக மூத்த தலைவர் KN நேரு நேரில் சந்தித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பொது நிகழ்ச்சி ஒன்றில் முதலமைச்சர் விஜய் மற்றும் தாவேக குறித்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின. இதுகுறித்து தாவேக மாவட்ட செயலாளர் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
இந்நிலையில் திமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான KN நேரு சிறைக்கு நேரில் சென்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை சந்தித்து வழக்கு நிலவரம் மற்றும் அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான முறையில் கார் சாகசத்தில் ஈடுபட்ட 4 வாலிபர்களை CCTV காட்சிகள் மூலம் கிணத்துக்கடவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிணத்துக்கடவு மேம்பாலம் அருகே அதிவேகமாக சென்ற கார் ஒன்றில் வாலிபர்கள் ஆபத்தான சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலானது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோரிக்கை எழுந்த நிலையில் மாவட்ட SP உத்தரவின் பேரில் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சாகசத்தில் ஈடுபட்ட சரவணகுமார், சென்றாய பெருமாள், ராகுல்குமார் மற்றும் நிர்மல்குமார் ஆகிய 4 இளைஞர்களை பாரதிய நியாய சங்கிதா மற்றும் மோட்டார் வாகன சட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்து காரையும் பறிமுதல் செய்தனர். ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி கோயம்புத்தூர் டு ஆலியார் போனோம். போயிட்டு ரிட்டர்ன் ஒரு 5:30 போல கிணத்துக்கடவு பகுதியில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வண்டியை டிரைவ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாம் தொங்கிட்டு இருந்தாங்க. என் பேர் ராகுல் சார். நான் தான் மேலே உட்காந்துருந்தது. இந்த அறிகுறி யாருமே பண்ணாதீங்க. மேலே உட்காந்து நானே பின்னாடி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு. மேலே உட்காந்துதான் நம்ம உயிருக்கே ஆபத்து இல்லை அது. என் பேர் நிர்மல்குமார். சாலை அச்சுறுத்தும் விதியில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக நான் ரைட் சைடில் தொங்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்பீடாக வண்டியை ஓட்டிட்டு தொங்கிட்டு இருந்தோம். எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு வர மாதிரி. இனிமேல் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். கிணத்துக்கடவு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பான்னு வார்ன் பண்ணாங்க. இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இனிமேல் யாரும் பண்ண வேண்டாம், இது ரொம்ப ஆபத்தானது, இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக்கிறோம். என் பேர் சென்றாய பெருமாள். நான் வந்து இடப்புறம் உட்காந்து தூக்கிட்டு வந்துருக்கேன். இதுக்கப்புறம் யாரும் இனிமேல் பண்ணாதீங்க. வீடியோ பார்க்குறப்ப எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்படிலாம் வந்திருக்கோமே அப்படின்னு நிலைமை இருந்துச்சு. நம்ம அவங்க ஃபேமிலிக்கு நம்ம சொல்லி நம்மளே வந்து நம்ம ஃபேமிலி கேர் சொல்றது அப்படி இப்படின்னு எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் நாங்களே காலையில் கூப்பிட்டதுக்கப்புறம் நாங்களே வந்து காவல் நிலையத்தில் காசு பண்ண மாட்டோம், நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தின் எதிரொலியாக புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அதிரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் எல்லைப் பகுதிகளில் இயங்கி வந்த போலி மருந்து ஆலைகளை காவல்துறையினர் அண்மையில் கண்டுபிடித்து சீல் வைத்தனர். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 625 வகையான போலி மருந்துகள் மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் தீவிர விசாரணை தற்போது CBCID பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதிகாரிகள் முறையான ஆய்வு மேற்கொள்ளாததே இந்த போலி மருந்து உற்பத்திக்கு முக்கிய காரணம் என தெரியவந்ததை அடுத்து மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி அனந்தகிருஷ்ணன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிர்வாக ரீதியான அதிரடி நடவடிக்கைகள் தொடர்கின்றன. காமாட்சியம்மன் கோயில் நிலத்தை போலி ஆவணம் மூலம் விற்பனை செய்த வழக்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ் ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 50 கோடி மதிப்பிலான 64,000 சதுர அடி நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து மனைப்பிரிவுகளாக விற்ற வழக்கில் அப்போதைய சார் பதிவாளரும் தற்போதைய செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநருமான சுரேஷ் ராஜை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். கோயில் நில மோசடி வழக்கில் அவரது பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் உத்தரவின் பேரில் இயக்குநர் சுரேஷ் ராஜை சஸ்பெண்ட் செய்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் அதிகாரப்பூர்வ உத்தரவை வெளியிட்டுள்ளார். தேசத்தின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்க மாணவர்கள் எப்போதும் முன்வர வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் விழாவில் பங்கேற்பதற்காக கோவை வந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆளுநர், அமைச்சர் சம்பத் மற்றும் அரசு அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச அளவில் இந்தியா வலுவான பதிலடி கொடுக்கும் சக்தியாக திகழ்வதற்கு நாட்டின் ஒற்றுமையே முதன்மை காரணம் என்றார். மேலும் தமிழகத்தில் புதிய அரசு செயல்பாட்டிற்கு சிறிது காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் போராட்டங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு அரசியல் தலைவர்களை பதிலளிக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தார். எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கு எல்லா மாணவர்களும் முன்வர வேண்டும். தேசம் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் உலக அரங்கிலே
நம்முடைய குரல் எடுபடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.